ஹிஜ்ரி ஆண்டு என்பது யாரால் எப்போது துவங்கப்பட்டது? ஹலரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்துல தான் ஹிஜ்ரி ஆண்டு அப்படிங்கறது ஏற்படுத்தப்பட்டது. ஏன்னா இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு ஆண்டு வேணும், அதை எதை மையமாக வச்சு தொடங்கலாம் என்று ஹலரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முக்கியமான சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில ஆலோசனை செய்யறாங்க. ஒவ்வொரு சஹாபியும் ஒரு நிகழ்ச்சியை சொல்றாங்க. நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளை மையமா வைத்து ஹிஜ்ரா நம்ம ஒரு ஆண்டை தொடங்கலாம், இஸ்லாமிய ஆண்டை தொடங்கலாம் அப்படிங்கிறாங்க. இன்னும் சில சஹாபா பெருமக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்து வழங்கப்பட்டதல்லவா, அந்த ஆண்டை இஸ்லாமிய ஆண்டாக நம்ம தொடங்கலாம். இன்னும் சில சஹாபா பெருமக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்ததை மையமா வைத்து இஸ்லாமிய ஆண்டை தொடங்கலாம். இதுல ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் ஹிஜ்ரத் பயணத்தை மையமா வைத்து இஸ்லாமிய ஆண்டை நாம் தொடங்கலாம் என்று கருத்து தெரிவித்தாங்க. இந்த கருத்தை தான் ஏற்றுக்கொண்டாலும் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். காரணம் என்னன்னு கேட்டா, மிகப்பெரிய ஒரு புரட்சியையும் மறுமலர்ச்சியும் ஏற்படுத்தியது இந்த ஹிஜ்ரத் பயணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் வழங்கப்பட்டு 13வது வருஷத்துல தான் மக்காவிலிருந்து மதீனா நகரத்துக்கு ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்றாங்க. மதீனாவுல 10 வருஷம் இருக்கிறாங்க. மக்காவில 13 வருஷம் இருக்கிறாங்க. ஆனா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு தான் இஸ்லாத்திற்கு வருகை தந்தார்கள் சிலர். ஆனால் மதீனாவிலே இருந்த அந்த 10 ஆண்டு காலங்களில் லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாம் என்கிற கோட்டைக்குள்ளே பிரவேசித்து விட்டார்கள். மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது இந்த பயணம் தான். ஆகவே இதை மையமா வைத்து இஸ்லாமிய ஆண்டை தொடங்கலாம் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். அதிலிருந்து தான் தொடங்குது. இதுல இருந்து நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டாங்கல்ல, அந்த ஆண்டு இஸ்லாமிய ஆண்டின் முதலாவது ஆண்டு. அதே நேரத்தில் மாதம் என்று வருகின்ற போது இப்ப நம்ம முதலாம் மாதம் முஹர்ரம் அப்படிங்கிறோம். ஹிஜ்ரத் பயணம் அந்த முஹர்ரம் மாதத்தில் நடக்கவில்லை, ரபியுல் அவ்வல் மாதத்தில் தான் நடந்தது. அப்ப ஆண்டு என்று வருகின்ற போது முதல் ஆண்டு தான். மாதம் எது? அரபி மக்களுக்கு மத்தியில முஹர்ரம் மாதம் தான் முதலாவது மாதமாக கணக்கில் இருந்துகிட்டே வந்துச்சு. அவர்களிடம் முதலாவது மாதமா இருக்கக்கூடிய முஹர்ரமே இருந்துட்டும் அப்படின்னு அப்படி விட்டுட்டாங்க. அப்படி பார்க்கின்ற போது இஸ்லாமிய ஆண்டு என்பது 2 மாதங்களுக்கு முன்பாக தொடங்குது அப்படின்னு புரிஞ்சுக்கொள்ளும். ரபியுல் அவ்வலில் தான் ஹிஜ்ரத் பயணம் நடந்தது. ஆனா மாதத்தை நாம் முஹர்ரிலிருந்து தான் நம்ம கணக்கில் எடுத்துக் கொள்கிறோம். ஆகவே ஆண்டு என்று வந்தால் முதலாவது ஆண்டு அதுதான் என்பதை கணக்கிலே நாம் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அதற்கு முன்பெல்லாம் சஹாபா பெருமக்கள் எதை கணக்கில் வச்சு கொண்டாங்க? யானை ஆண்டு. அப்ரஹா மன்னன் காபாவை அழிக்க வேண்டும் என்பதற்காக யானை பட்டாளத்தோடு வந்தான்ல. அப்ப இறைவன் அபாபில் பறவைகளை அனுப்பி வைத்து அந்த யானை பட்டாளத்தையே அழித்தான் அல்லவா? இந்த நிகழ்ச்சி நடந்தது குறிப்பிட்டு யானை ஆண்டு என்ன அரபி மக்கள் உபயோகத்திலே வைத்துக் கொள்வார்கள். அதே போல ஒவ்வொரு முக்கியமான நிகழ்ச்சியை மையமா வச்சு இந்த நிகழ்ச்சிக்கு முன்னால இத்தனை வருஷம், இந்த நிகழ்ச்சிக்கு அடுத்து இத்தனை வருஷம், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இப்படி இருப்பதை விட இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு ஆண்டு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்திலே ஹிஜ்ரத் பயணத்தை மையமா வைத்து ஹிஜ்ரி ஆண்டு தொடங்கப்பட்டது.